இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான 2 சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதே கப் அளவுக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை, அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னி தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சோடனே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம சட்னியில் சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காய சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயம் 10, ஒரு பெரிய வெங்காயம் 2 சேர்த்திக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, ஒரு 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் போட்டுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு ஆறுனோடனே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்பு இதில் சேர்த்துக்கலாம். இட்லி தோசையெல்லாம் செய்யும் போது இது மாதிரி 2 சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.